ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரெக்வெஸ்ட்லாம் காது குடுத்து கேட்க போறாங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சங்கத்துடைய கோரிக்கை விஷயமா நாளைக்கு அமைச்சர்கள் குழு ஆலோசனை கூட்டம் நடத்த போறாங்க. எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக குடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைய நிறைவேற்றலன்ட்டு குற்றம் சாட்டி வராங்க. இதில் முக்கியமாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், சரண் விடுப்புக்கான சேலரி ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, சம வேலை சம ஊதியம், காலி பணியிடங்கள் நிரப்புறது, இது மாதிரி நிறைய கோரிக்கை இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே இதுக்காக பல கட்ட போராட்டம் நடத்தி வராங்க. இன்னமும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கம் தரப்புல இருந்து நிறைய போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கதிங்கலங்கி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து அதுக்கு உரிய முடிவு எடுக்க சொல்லி அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சரான வேலு, நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மனிதவள மேலாண் துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அரசு ஊழியர் சங்கத்துடைய கோரிக்கை விஷயமா சங்க நிர்வாகிகளாக கூட நாளைக்கு தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அநேகமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராகவும் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் இவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் டிஎம்கே பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதே பெரும்பான்மையை அடுத்த எலெக்ஷன்லையும் நீடிக்கணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றினா மட்டும்தான் முடியும். அதனால் திமுக அரசு பார்த்தீங்கன்னா இப்போவே அதுக்கான பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க. மேபி இதுக்கான சுமூகமான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.